ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுந்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதாவது மிக முக்கியமான ஒரு மாதம்னா அது தமிழ் மாதத்தில் 10வது மாதமான தை மாதத்தை சொல்லலாம். 10வது மாதம் தை மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற இந்த பழமொழிக்கேற்ப தை மாதத்தில் நிறைய சிறப்புகளானது இருக்குது. தை மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு சிறப்புனா அது அமாவாசையே சொல்லலாம். தையில் வரக்கூடிய அமாவாசை தான் பெரிய அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் நீர்நிலைகளில் பயங்கரமான கூட்டம் இருக்கும். மற்ற மாதம் அமாவாசையை விட்டாலும் இந்த தை அமாவாசையை மட்டும் விடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த தை அமாவாசைக்கு இருக்குது. இந்த தை அமாவாசையில் ஏற்பட்ட கிரகங்களுடைய சில சேர்க்கை மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையில் என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் கிரக நிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, இதில் செய்ய வேண்டிய ஒன் ஆஃப் த ஒரு பரிகாரம் ஒன்று இருக்குது. அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. மீனராசி புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கரன், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன பலன்கள், எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தை அமாவாசையில் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிற மாதிரி கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம்லாம் உங்கள் கைக்கு இப்போ ஈஸியாக சேரும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எல்லா வித வசதிகளையும் உண்டாக்கும். இதனால் தேடி போனது தானாகவே சேரும். அது எது வேணாலும் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடி போயிருப்பீங்க, அது வராமல் இருந்திருக்கும். அப்படி வராமல் இருந்தது எல்லாமே இப்போ உங்களுக்கு தானாக சேரும். அந்த மாதிரியான அதிசயம்லாம் நடக்க போகுது. அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்க போகுது. நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கழிச்சிங்கன்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பாண்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்கும். அதனால் நெருக்கமானவர்களோடு இனிமையாக பேசி பொழுத கழிக்க முயற்சி பண்ணுங்கள். மனதைரியம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக கூடும், மதிப்பும் கூடும். ஸோ மனதைரியம் கூடுறது, மதிப்பு கூடுறது, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படுறதுனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றமானது பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அந்த மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறத தக்க வைத்து கொள்ள அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும். அது ரொம்ப அவசியம். இது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. உங்களில் சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கலாம். இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பணியில் உங்களுக்குன்னு சில பாராட்டுக்கள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய பாராட்டுக்களை தக்க வைத்து கொள்வது நல்லது.
குடும்பத்தில் இதனால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இதோடு வீட்டிற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குனீங்கன்னா மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே மகிழ்ச்சிகள்லாம் வந்து கூடும். பிள்ளைகளுடைய கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. அது மட்டும் இல்லாமல் தங்க நகை சேர்வதற்கு காலகட்டம் இதுதான். அதனால் அதற்கான முயற்சியில் முழுசாக இறங்குங்க. பெண்களுக்கு கூட நீண்ட நாட்களுக்கு செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடித்து வெற்றியானது பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகமாக கூடும். கூடக்கூடியதை தக்க வைத்து கொள்ளுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு போட்டிகள்லாம் வந்து நீங்கும். உங்களுக்கு பக்கபலமாக ஒருவருடைய உதவிகள் வந்து கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவங்க உங்களுக்கு ஆதரவு வந்து கொடுப்பாங்க. அதனால் உங்கள் கலைத்துறை பயணம் இனிதாக அமையும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவும் உங்களுக்கு கூடும். காரிய தடைகள்லாம் கூட நீங்கும். செல்வம் வந்து சேரும். செல்வாக்கு உங்களுக்கு உயரும். ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். நெருக்கமானவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்கள, அதை மட்டும் பேசாதீங்க. இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதனால் இதில் கவனமாக இருக்கிறது அவசியம். வழக்கத்தை விட செலவு கூடுதலாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். ஸோ மாணவர்கள் கல்வியில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லணும். இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அப்புறம் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை தரும். தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகும். அதனால் எந்த ஒரு வேலை பற்றியும் அதிக யோசிப்பதை தவிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. திடீரென பண தேவை கூட உண்டாகலாம். ஸோ பார்த்து செலவு பண்ணுங்கள். அப்புறம் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு வெளியூர்லேருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். ஸோ எதுலேயும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்கள் ராசிக்கு இதுதான் பலன்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ இந்த அமாவாசையில் பரிகாரங்கிறது ஒன்று செய்யணும். அது என்னங்கிறதும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி அமாவாசை என்றாலே விசேஷமான தினம்தான். இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர் வழிபாடு செய்கிறது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் இந்த தினத்தில் நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறது சிறந்தது. அமாவாசைகளில் ஒரு சில அமாவாசைகள் தான் முக்கியமானதாக கருதப்படும். அந்த வகையில் தை மாத அமாவாசை ரொம்ப முக்கியம். இது மேலும் நல்ல பலன்களை தருவதாக அமைந்திருக்கு. இத்தகைய அற்புதமான நாளை தவற விடாமல் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டோடு நாம் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ள சில தாந்திரிக பரிகாரங்களையும் செய்யணும். அது என்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதற்கு நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். ஸோ கல்லுப்பை ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி கொள்ளுங்க. கல்லுப்பு வாங்கி 3 அகல் விளக்குகள் எடுத்து அந்த 3 அகல் விளக்குகளை கல்லுப்பை வந்து நிரப்பிக்கொள்ளுங்க. நிரப்பிக்கொண்ட அந்த கல்லுப்பு அகல் விளக்கை ஒவ்வொரு இடத்துல வைக்கணும் வீட்டிலையே. ஒன்று வீட்டுடைய வரவேற்பறை, இன்னொன்று வீட்டுடைய குளியலறை, இன்னொன்று வந்து வீட்டுடைய என்ட்ரன்ஸ், அதாவது வீட்டுக்கு வெளியே வாசப்படி இருக்குல்ல அங்கே. இந்த 3 இடத்துல அகல் விளக்குகள் கல்லுப்பு நிரப்பி வைக்கணும். இந்த கல்லுப்பு வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே கொண்டு வரும். ஸோ இந்த தாந்திரிகமான விஷயத்தை செய்தால் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ இது ஜோதிடர்கள் வந்து அடித்து சொல்கிறாங்க. அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்யுங்க. ஸோ இதுதாங்க பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை
அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.